சமூகத்திலாய் வந்து நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தை பொறுப்படுத்தி நடத்துவீராக. நல்ல சங்கீதங்கள், சாட்சியங்கள், ஆண்டவரே காணிக்க பகுதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாருங்க. விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசும் ஆண்டவரே. மனுஷனுடைய சப்தத்தை அல்ல ஆண்டவரே, அப்பா உங்க சப்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எங்களோட காதுகளில் உங்க சப்தம் கேட்கட்டும். உங்களோட வார்த்தைகளை ரூபாந்தரப்படுத்தட்டும், உங்களோட வார்த்தைகளை மறுரூபப்படுத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. எல்லா ஜனத்தையும் கற்றுக் கொண்டு வருவீராக. கால சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆராதனைக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவர் தாம் இந்த பகல் வேளையிலே எங்களை சுதந்திரமாய் சந்தோஷத்தோடு கூட ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக சொல்லிக்கிறோம். கூட்டத்தினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா இந்த பிரச்சனைகள் மத்தியில வெளிப்படும் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து நடத்து நாமம் மையப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமது மத்தியில வந்திருக்கிறது. நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சில பாடல்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம், சபையை
நன்றி சொல்லி பாடுவோம். ஆமென். Bye.
Oh, hallelujah, hallelujah. Rehana dushagara na mudadari kadu jaradana. Yeshuவின் அதிகார நாமத்தில் நமது தகப்பனாய இயேசு இதோ வான மண்டலத்தில தமது கோடான கோடி தூதர்களோடு கூட எக்கால சப்தத்தோடு கூட தன்னுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்காக அவர் இதோ வான மண்டலத்தில் எழுந்திருக்கிறார். அவர் வரும்போது அவரோடு கூட போவதற்கு அவரை எதிர்கொண்டு போவதற்கு தயாராக இருக்கும் அந்த கால நேரத்தில் தயாராக தேவ பிள்ளைகளே நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. சத்தம் வானில் சொல்லி கீழவே கால சத்தம் வானில் சொல்லி கீழவே அப்பா வரும்போதே அப்பாவை எதிர்கொள்ள போறதுக்கு தான் நீங்களும் நான் இந்த நாட்களில ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அப்பா இப்ப வந்தா இந்த எப்ரோன் சபையில நின்று கொண்டு இருக்கும் போது கொடான கொடி தூதர்களோடு கூட எக்கால சப்தத்தோடு கூட சகல கண்களும் பார்க்கிற விதமாய் அப்பா வருவார் என்று சொன்னார். இப்ப வந்தா நாம் அவரோடு கூட போவதற்கு தயாராக இருக்கிறோம். இல்ல இந்த உலகத்தினுடைய ஆசை, இந்த உலகத்தினுடைய மோகம், இந்த உலகத்தினுடைய இச்சைகள் இவைகள் எல்லாம் நம்மளை போட்டு மூடிக்கொண்டே இருக்கிறதா? உலகத்தை வெறுத்து இயேசுவுக்கு பின்ன போக துணியணும். யார் ஒருத்தர் உலகத்தை வெறுக்கிறார்களோ, யார் ஒரு உலகத்தினுடைய சுற்றின்பங்களை, உலகத்தினுடைய இச்சைகளை, உலகத்தினுடைய மாயங்களை வெறுக்கும் போது இயேசுவின் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்பாவுடைய பாதையில நம்மளால பிரயாணம் பண்ண முடியும். இயேசுவின் பாதை அது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற பாதை. இயேசுவின் பாதை அது சுகத்தை தருகிற பாதை. இயேசுவின் பாதை அது விடுதலையை தருகிற பாதை. இயேசுவின் பாதை அது நம்மை விடுதலையாக்குகிற பாதை. இயேசுவின் பாதை அது நரகத்தின் வாசலை அடைகிற பாதை. இயேசுக்கு பின்னாடி போக துணிந்தார், இயேசுக்கு பின்னாடி நடக்க துணிந்தார். இத கால நேரத்தில் சொல்லட்டுமா, ஒரு பிசாசோட ஜெயிக்க முடியாது, ஒரு பிசாசோட தொட முடியாது, ஒரு பிசாசு உன் பக்கத்துல கூட வர முடியாது. இந்த காலை நேரத்துல இயேசுக்கு பின்னாடி போக துணிஞ்சா போதும், இயேசுக்கு பின்னாடி போக துணிஞ்சா போதும். சிலுவையை எடுத்துட்டா தோள் மேல வச்சுக்கிட்டு இயேசுவின் பாதையினோக்கி பிரயாணம் ஆரம்பி. உனக்கு விரோதமா நிற்கிற சகல கட்டுகளை கற்று உடைத்து உன்னை விடுதலையாக்குறவனாக இருக்கிற கரங்களை காட்டு. நம்மை விடுதலையாக்குற தேவனுக்கு நன்றிகளை சொல்லுவோம். நம்மை விடுதலையாக்குகிற ஒரு தேவன் உண்டு, நம்மளை சுதந்திரமாய் செய்ய விடுகிற ஒரு தேவன் உண்டு, அனைத்த வாசல்களை திறக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். மற்ற உலகத்தான போல இல்ல, உலகத்துல வாழ்கிற சனத்தை போல அல்ல. உனக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் உண்டு. நீ இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவர், இயேசுவால் பாவத்திலிருந்து தூக்கிவிடப்பட்டவர், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர், இயேசுவின் நாமத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர். எஸ், இவ்வளவு மேன்மை பாருங்க. அப்பாவுடைய பாதையில் நடக்கும் போது, அப்பாவுடைய சித்தத்தை செய்யும் போது நமக்காக சிலுவையில ரத்த சிந்தித்தார். நமக்காக கல்வாரி சிலுவையில கொல்கத்தா கொலைக்களத்துல ரெண்டு கள்ளன்மாருடைய மத்தியில ஆண்டவர் நமக்காக பலியானார். 11வது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நினைத்திருக்கிறார். 11 மாதம் தேவன் நம்மளை பாதுகாப்பாக நடத்தினார். 11 மாதம் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தார். 11 மாதம் கர்த்தர் நமக்கு பலத்தை தந்தார்.
11 மாதமாய் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்து, நமக்கு வேண்டிய உடையை தந்து, அவர் கண்ணீர் மணிய போல அவளை பாதுகாத்து வந்தார் என்று சொன்னார். அதற்கு அர்த்தம் ஒண்ணுதான், இயேசுவினுடைய சிலுவையை தூக்கி கொண்டு நீ நானும் நடந்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அதனாலதான் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தார். அதனாலதான் கர்த்தர் நமக்கு ஆயுஷை தந்தார். நம்ம ஒண்ணுமே கிடையாது, நமக்கு எதுவுமே கிடையாது, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. கிருபை கிருபை. 1ஆம் தேதி 1ஆவது மாசம் ஆரம்பித்தது போல இருந்துச்சு. 11 மாதம் நம்மளை விட்டு ஓடி போல. ஏதான மணிக்கூறுகள் கழியும் போது ஒரு புதிய மாதத்துக்குள்ள கடந்து போயிடும். வருஷத்தினுடைய கடைசி மாதம், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் வாழ்க்கை ஒரு விஷயம் திரும்பி பாருங்க. எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர்கள், இவ்வளவு வேதனைகள். நான் எதுக்கு ஆண்டவரை பூமியில வாழணும்னு சொல்லி சில நேரங்களை சிந்திச்ச நாட்கள், ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று கண்ணீர் சிந்தின நாட்கள். என்ன போல உள்ளவர் அவ சமாதானமா இருக்கிறாரு, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே என்று சொல்லி கலங்கி திரிந்த நாட்கள். நன்றி நிறைஞ்ச இதயத்தோடு கூட ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை பாருங்க. சமாதானம் நமக்கு இல்லைன்னு நாம சொல்லிட்டோம். ஆனா நம்ம அப்பா நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் நித்திய சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறனால தான் இப்ப வரைக்கும் இந்த இடத்துல நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், என் வாழ்க்கை எப்படியோ போகட்டும் என்று தீர்மானம் எடுத்த நாட்கள் எத்தனை. ஆனா நீ இப்படிதான் வாழணும், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கனம்பிடிச்சு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல அவர் தோள் மேல தூக்கி வச்சு நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனையோ பேரு ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமல் பட்டினியும் பசியுமாய் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கும் போதே நமக்கு ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை தந்து நம்மளை போஷித்தார். ஒன்றுக்கும் குறைவில்லை. யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கைய. 11 மாசமா என்ன குறை உங்களுக்கு வச்சாச்சு? இப்படிலாம் நம்மளை நடத்தினாரு. வேலை இல்ல, வருமானம் இல்ல, நம் பாடுறது போல காற்றும் இல்ல, மழையும் இல்ல. நான் ஒரு நாள் வாய்க்கால வற்றி போவேன் ஆண்டவர் விட்டதில்லை. உலகம் முழுவதும் ஸ்தம்பிச்சு நிற்கும் போது, உலகம் முழுவதும் ஒரு இருட்டுக்குள்ளாடி தள்ளப்பட்டு இருக்கும் போது தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் வெளிச்சத்தில் பாதையில் நடந்தார்கள். அவர்களுக்கு வாய்க்கால் மழை இல்ல, காற்று இல்ல, ஆனால் வர வேண்டிய தண்ணீர் வாய்க்கால்கள் ஒரு நாளும் வற்றி போகவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாய்க்கால் ஒரு நாள் வற்றி போனது கிடையாது? வாய்க்கால்களில் பரிசுத்த ஆவி என்கிற அந்த தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது ஓடுற வரைக்கும் வாழ்க்கை ஒன்றுக்கும் குறைவு வராது. உங்களை இப்படிதான் நடத்தினார் பாருங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது ஒன்னா ஆண்டவர் நன்மையினால திருப்தி ஆக்கினார். போட நல்ல வஸ்திரம் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் கிழிந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நம் கண் முன்ன இதிலையும் மதைமா நடக்கும் போது நல்ல வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் எத்தனை எத்தனை பாருங்க. ஏதோ ஊழியக்காரர் சொல்றாங்க நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை நீங்க பாருங்க. 11 மாசம் ஆண்டவர் எப்படிலாம் நடத்துறாரு. அந்த நல்ல ஆண்டவருக்கு நாம எப்படி இருக்கணும்? 11 மாதம் நடத்திட்டார். வருகிற 12வது மாதம் பண்டிகை நாட்களாக இருக்குது. அநேக தேவைகள் மத்தியிலாக இருக்கிறோம். இது எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க போகிறார்.
ஒன்றுக்கு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் தம் பிள்ளைகளை அவருடைய கிருபையின் நிமித்தமாய் அவர் நம்மளை நடத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மளை புதிய மாதத்துக்குள் நடத்த போறதுக்கு நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஒரு பண்டிகையுடைய நாட்களுக்குள் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். எல்லா தேவைகளை சந்திக்க போகிறார். எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையாய் அதை நிறைவாக்க போகிறார். புதிய மாதத்துல புதிய நன்மையோடு புதிய கிருபையோடு கூட ஆண்டவரை நடத்த போகிறார். ஆண்டவருக்கு நம்மளை ஏற்படுத்திக் கொடுப்போம். இது வரைக்கும் ஒண்ணும் செய்யலன்னா ஒரு புதிய மாதத்துல தீர்மானம் எடுங்க. பண்டிகை நாட்கள் கர்த்தருக்குரிய நாள். அந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கான உழைப்பை ஆண்டவருக்காக கொடுப்பேன், ஆண்டவருக்காக என்னை முழுவதும் அர்ப்பணிப்பேன் என்கிற தீர்மானத்துக்காடி கடந்து வாங்க. ஒரு புதிய வருடம் உங்களுக்கு அதை பிரகாசம் உள்ள வருடமாய் கர்த்தர் அதை மாற்றி தருவானவராக இருக்கிறார். நம்மளை ஏற்படுத்தும் ஆண்டோட சமூகத்தில் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்க பாடுனது போல எக்கால சப்தத்தோடு கூட அப்பா நீங்க வரப்போறீங்க. ஆண்டவரே உங்களோட வருகையை எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். நீ வரும்போது உமோடு கூட நாங்களும் காணப்பட, நாங்களும் உமோடு கூட ஆண்டவரே அந்த மகிமையான அந்த பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே இந்த பூமியிலாய் வாழும் அருமையான தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையில் விழுந்து போகாதபடி ஆண்டோட பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு உறுதியாய் பற்றிக் கொண்டு உமக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியத்தையும் ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்க நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மளை நிறுவனமாக வேத புஸ்தகத்தை எடுத்து சங்கீத ஒதுக்கீடாய் கடந்து போவோம்.